அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே 12ஆம் பாவத்தை துர்ஸ்தானம் அப்படின்னே சொல்றாங்க. அது அப்படியே சொல்லிட்டாங்க. அதாவது துர்ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம துர்ஸ்தானமாக இல்லாம பாவிச்சோம்னா அது துர்ஸ்தானமா வராது. அப்ப உங்களுடைய நாலாம் பாவத்துடைய பாக்கியஸ்தானாதிபதி தான் உங்களுடைய 12ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக ரிலாக்ஸேஷனா இருக்கணும்னா 12ஆம் பாவம் ஒத்துழைக்கணும். ஏன் 4ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்துக்கும் சம்பந்தம் வச்சா 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமா வரும். அப்ப நல்ல தூக்கம் இருந்தால், நல்ல தூக்கம் இருக்கணும்ல, நல்ல தூக்கம் இருந்தால் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதனாலதான் அது 12ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. அதே சமயத்துல 12ஆம் பாவத்திற்கு பாருங்க, 8ஆம் பாவம் என்ன சொன்னா பாக்கியஸ்தானாதிபதியா வருவார். ஏன்னா 12ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் பாக்கியஸ்தானாதிபதியா வரும். 12ஆம் பாவம் என்பது அயனசயன போகஸ்தானம். நம்மளுடைய லக்கணத்திற்கு 12ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் யாருன்னா சொன்னா நம்ம மிஸ்டர் 8ஆம் பாவமா வருவார். அந்த 8ஆம் பாவம் தான் 12ஆம் பாவத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறதை, அதனாலதான் மறைவு ஸ்தானங்கள் தான் பெரிய யோகங்கள் இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியாது. மறைவு ஸ்தானத்தில் தான் பெரிய யோகங்கள் இருக்கிறது. அந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எல்லாமே 1 5 9 அதற்கடுத்து 4 7 10 இப்படியே தான் நம்ம சுத்திட்டே இருப்போம். 1 5 9 என்ன சொல்றாங்க, எப்பயுமே இயற்கையாக நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா தேடிக்கொண்டு இயற்கையாக உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். 1 5 9 ஒருத்தனுக்கு நல்லா இருக்குன்னா முன்னோர்கள் செய்த ஒரு பாக்கியம்தான். 4 7 10 என்பது நீங்கள் உருவாக்கி கொண்டது. வீடை நீங்க தானே கட்டுறீங்க, மனைவியை நீங்க தானே தேடுறீங்க, 10ஆம் இடத்தை போய் நீங்க தானே தொழிலை தேடுறீங்க. அப்ப இது நம்ம தேடிக்கொள்வது. அப்ப என்ன சொல்றான்னா, மனித வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, இந்த லக்னத்திற்கு 3 6, இந்த லக்னத்திற்கு 3 6 9 12 என்பது அபோக்கிலிய ஸ்தானமாகும். அபோக்கிலிய ஸ்தானத்தில் 12ஆம் இடம் என்பது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் அது அபோக்கிலிய ஸ்தானம். அபோக்கிலியம் என்பது துன்மார்க்கம் அப்படின்னா, இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு அபோக்கிலிய ஸ்தானம். 6ஆம் இடம் என்பது ஒரு அபோக்கிலிய ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது, ஏன்னா ஆன்மீகத்துல போய் பக்தி முத்தி சாமி ஆடிக்கிட்டு இருந்தா பைத்தியார பய அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா, அதுல போய் ஏன் 9ஆம் இடத்தை சேர்த்தான், 12ஆம் இடத்தை எதுக்கு சேர்த்தான் அப்படின்னா, அபோக்கிலிய ஸ்தானங்கள் என்பது நீங்கள் அளவுக்கு மீறினால் துன்மார்க்கத்தை கொடுத்துரும். அதனாலதான் காலையில 7 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூங்கலாம், 8 மணி வரைக்கும் தூங்கினா அது தரத்தரம் தானே. கோயில்ல எவ்வளவு நேரம் இருக்கலாம், ஒரு லிமிட்டோட இருக்கலாம். எப்பயுமே கோயிலே கதின்னு கிடந்ததுன்னா என்ன சொன்னா அது துன்மார்க்கம் தான். 3ஆம் இடம் என்பது சிந்தனை. இந்த சிந்தனை அளவோடு இருந்தது என்று சொன்னால் வெற்றி, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஏன்ட்ட சொல்றேன், நான் மழையை நிறுத்திடுவேங்க. சரி, மழையை நிறுத்திடுவேன்னு சொல்றியப்பா, பேய வை அப்படின்னா, இல்ல மழை வந்ததை தான் நிறுத்த முடியும். ஏன்னா இப்படி நிறைய கற்பனை. அப்ப என்ன சொல்ற, அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக முக்காயத்தோடு படுக்கணும்னு சொல்றான். நம்ம ஓட்டு தள்ளுறது. அப்ப இந்த 12ஆம் பாவம் ஒரு வெற்றி பாவம் என்பது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப 12ஆம் பாவம் மட்டுமா 12ஆம் பாவத்திற்குண்டான கிரகம் நின்ற இடமா அப்படின்னா, 12ஆம் பாவத்திற்குண்டான கிரகம் நின்ற இடம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது நான் கண்ட உண்மை. அப்ப அந்த 12ஆம் பாவம் என்பது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டா, ஏன் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, உலகத்திலே என்ன சொல்றான்னா, இந்த பாவத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. 12 என்பது
இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் 10 மணி ஆயிடுச்சுன்னா எங்கடா போய் சாய்வோம், எங்கடா படுப்போம்? அதுக்கு ஒரு சரியான இடம் வேணும். ரெண்டாவது போய் படுத்தா தூக்கம் வரணும். பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்க கூடாது. அதனாலதான் அது என்ன சொல்றான்னா, ஒரு அற்புதமான இடமா வச்சா. இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கோம், நல்லா நிம்மதியா படுத்து தூங்கணும். அந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது நிம்மதியை கொடுத்தது. நிம்மதியான சாப்பாடு, அழகான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கணும். அதுதான் அதை என்ன சொன்னா, உங்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளுக்கு பூரா ஓய்வை கொடுத்து, உங்களுடைய அந்த ரெப்ரெஸ் பண்ணும் இல்லையா, சர்வீஸ் பண்ண மாதிரி தூக்கம் தான் உங்களுடைய சர்வீஸ். அந்த தூக்கத்தை நீங்கள் அழகாக என்ன சொல்றான்னா 12ஆம் பாவத்தில் தான் அனுபவிக்க முடியும். 12ஆம் பாவத்தில் தான் 8ஆம் பாவம் செயல்படும். 12ஆம் பாவம் என்பது 4ஆம் பாவத்துல தான் இருக்கும். 4, 8, 12. 4ஆம் இடம் என்பது வீட்டுலதான் 12ஆம் பாவம் இருக்குது. நாலாம் பாவத்தில் இருக்கிற வீட்டுலதான் 8ஆம் பாவம் இருக்குது. இதனாலதான் 8ஆம் பாவம் செயல்பாட்டால் தான் நம்மளுடைய சந்ததிகள்லாம் உருவானாங்க. இல்லைன்னா எப்படி உருவாயிருப்பாங்க? அப்ப நீங்கள் எங்கே உங்களுடைய யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? உங்களுடைய 12 குடையவர் எந்த இடத்தில் நிற்கிறார் என்று பாருங்க. உங்களுடைய 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல நிற்கிறாரு, அந்த இடத்துல தான் உங்களுடைய யோகம் இருக்கிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இது 100% என்ன சொன்ன வேலை செய்யும். அப்ப 12 குடையவர் லக்கணத்தில் இருந்தால், 12 குடையவர் லக்கணத்திலே இருந்தால் அவர் லக்கணாதிபதியே யோகமானவர். 12 குடையவர் லக்கணத்தில் இருந்தால் லக்கணாதிபதியே யோகமானவர். 12 குடையவர் 2ல் இருந்தால் பேச்சில் வெற்றி, பணத்தில் வெற்றி. பேச்சிலையும் வெற்றி பெற்றுவார், பணத்திலையும் வெற்றி பெற்றுவார். 12 குடையவர் என்ன சொன்னா 3ல் இருந்தால் புகழால் வெற்றி. 12 குடையவர் 3ல் இருந்தால் புகழால் வெற்றி, இளைய சகோதரத்தால் வெற்றி. 12 குடையவர் 4ல் இருந்தால் வீடு மனையால் யோகம், வாகனத்தால் யோகம். இதெல்லாம் நல்லா பரிச்சித்து பாருங்க. அதுக்கடுத்து 12 குடையவர் 5ல் இருந்தால் புத்திரத்தால் யோகத்தை அடைவார். 12 குடையவர் 5ல் இருந்தால் புத்திரத்தால் யோகம். 12 குடையவர் 6ல் இருந்தால் சத்ருவை வெற்றி பெற்று ஆள் அடிமைகளை கையில வச்சிருப்பான். எல்லாம் உட்கார்ந்துருப்பான், ஐயா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 12 குடையவர் 6ல் இருந்தால் சத்ரு வெற்றி, ஆள் அடிமை யோகம். 12 குடையவர் 7ல் இருந்தால் களத்திரத்தால் வெற்றி, நண்பர்களால் வெற்றி, எல்லாம் கிடைக்கும். 12 குடையவர் 8ல் இருந்தால் அதிர்ஷ்ட யோகம். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இவருக்கு உண்டு. அத இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கிரகத்திற்குண்டான காரகத்துவத்தையில இவர் பயன்படுத்தணும். அவர் காரகத்துவத்தையில நான் பயன்படுத்த மாட்டேன், என் வீட்டுல ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை துடைக்கவே மாட்டேன், அதை என்ன செய்வேன் எது செய்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பயன்படுத்தினால் வேலை செய்யும். ஒரு பாத்திரம் இருக்குனாலும் விலைக்கு வச்சா தான் அது வேலை செய்ய, அது பளிர்ன்னு இருக்கும். அப்ப 12 குடையவன் என்ன 9ல் இருந்தால் இனபந்து யோகம், தகப்பனால் தான் பயங்கரமான வெற்றி. தகப்பன் 9ஆம் இடம் என்பது இனபந்தத்தால் வெற்றி. 12 குடையவன் 10ல் உட்கார்ந்தால் 12 குடையவன் 10ல் உட்கார்ந்தால் தொழிலால் வெற்றி. 12 குடையவன் 11ல் உட்கார்ந்தால் காரியம் வெற்றி நடந்துட்டே இருக்கும். 12 குடையவன் 12ல் உட்கார்ந்தால் அமோக வெற்றி. ஆனால் அதற்குண்டான காரகத்தை பயன்படுத்தணும். சூரியன்னா எப்படி பயன்படுத்தணும், சந்திரன்னா எப்படி பயன்படுத்தணும், செவ்வாய்னா எப்படி பயன்படுத்தணும், அந்த காரகத்துவத்தை நாம் என்ன சொன்னா நல்லா திங்க் பண்ணி எப்படி செயல்படுத்தினால் அது வேலை செய்ய அப்படின்னு நம்ம தெரியணும். அதுக்குண்டான தெய்வங்கள் தான். சூரியன்னா சிவனை வணங்கலாம், சந்திரன்னா அம்பாளை வணங்கலாம், செவ்வாய்னா முருகனை வணங்கலாம், புதன்னா என்ன பெருவாளை வணங்கணும், குருன்னா சித்தர்களை வழிபாடு பண்ணணும், சுக்கிரன்னா மகாலட்சுமி வழிபாடணும், சனின்னா எல்லைக்காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், ராகுனா காளியை வழிபாடணும், கேதுன்னா விநாயகர் பெருமானை வழிபாடு. இவ்வளவுதான். அப்ப இதில் இவ்வளவு உண்மைகள் இருக்கிறது. உண்மையில இல்ல. இப்ப நம்ம பரிச்சித்து பார்த்தான ஒரு இதை சொல்லுவோம். 12 குடையவன் 3ல் இருந்துட்டான்னு வைங்களேன், புகழால் வெற்றி அடைஞ்சிருவான். இதெல்லாம் கண்கூடாக நான் பார்த்த ரகசியம். கண்கூடாக பார்த்த ரகசியம். எங்க வீட்டு ஜாதகம், அடுத்த வீட்டு ஜாதகம், பக்கத்து வீட்டு ஜாதகம், எதை நம்மகிட்ட வந்த ஜாதகம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அவ பார்த்தோம்னா என்ன சொல்றான்னா கண்டிப்பாக அந்த வெற்றி உண்டு. அதை நம்ம வந்து பரிச்சித்து பார்க்கணும். அப்ப வந்து என்ன சொன்னான்னா, ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவனுக்கு 12 குடையவன் புதன், கடகலக்கணம் 12 குடையவன் புதன். அவன் என்னைக்கு ஒரு ஜோசியர்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து என்னென்ன நடைமுறைகளை நான் எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது அவன் பெரிய யோகத்துக்கு வந்தான். என்னைக்கு அந்த ஜோசியர் விட்டு கலண்டானோ, கலண்டு வந்து என்ன சொன்னா, அது வந்து எங்க உட்காந்துருக்க 12ஆம் இடத்துலயே உட்காந்துருக்கு. 12 குடையவன் 12லயே உட்காந்துருக்கான். அப்ப 12 குடையவன் 12லயே உட்கார்ந்தா அமோக வெற்றி. அந்த புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபரை தொடர்பு கொண்டோ, அவர் இடத்துல வந்து உட்கார்ந்தோ, ஒரு டீ வாங்கி கொடுத்து என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான யோகம் அடிச்சிடும். இவர் என்ன சொன்னார்னா, யோகம் வந்தவுடன் என்ன செஞ்சிட்டார்னா, ஜோதிடரை கலட்டி விட்டு விட்டார். ஏன்னா ஜோதிடர் என்ன செய்ய முடியாது, மரணத்தை தான் சந்திச்சார். அதே மாதிரி ஒருத்தர் சிம்ம லக்னம் 12 குடையவன் சந்திரன். அந்த 12 குடையவன் சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் அடிக்கடி என் கூட சோட்டானி கரைக்கு வந்தார். வர வர நல்லா உச்சிக்கு போனார். 12 குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன். அந்த 12 குடைய சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தது. ஆனால் அவர் அந்த சந்திரனை வழிபாடு பண்ண உடனே பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண பயங்கரமான வளர்ச்சி பௌர்ணமிக்கு போனார். ஆனால் அவரும் கட்டாயி போனார். என்ன காரணம்னா, எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னா அளவீடு என்பது தெரியவில்லை. ஒரு அளவுனா இவ்வளவு குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டிக்கு மேல இதை சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம ஆளுங்க என்ன செய்வான் தெரியுமா, அளவுக்கு அதிகமா போவான், மரணத்தை தழுவுவான். ஏன்னா இந்த 12ஆம் பாவத்தோடைய கண்டிஷன் என்ன சொல்லுகிறது, 12ஆம் பாவம் என்பது மரணத்திற்கு உண்டான இடம் தான். ஏன்னா தூங்கும் போது என்ன தெரியுது நமக்கு தெரியாது இல்லையா, மரணத்துக்கு உண்டான இடம். அதை எப்படி வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புனிதமாக புனிதாத்மார்த்தமாக செயல்படணும். இப்படி செயல்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய 12ஆம் பாவமும் எந்த இடத்துல இருக்கிறதோ பெரிய வெற்றியை தரும். ஏன்னா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன சொல்றான்னா, ஒருத்தர் கன்னிலக்கணம் 12 குடையவன் சூரியன், அவங்களுக்கு லக்கணத்துக்கு என்ன சொல்றான்னா வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. தன குடும்பத்தால் பெரிய யோகத்தை அடைஞ்சு கண்ணு முன்னால் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தன குடும்பத்தால் யோகம், அந்த தன குடும்பத்தால் வந்து என்ன சொன்ன யோகமாக இருக்கிறார்கள், செல்வாக்கோடு இருக்கிறார்கள், காரு வசதி எல்லாமே பங்களா தோட்டம் துறவோடு இருக்காங்க. எப்படி அது நின்ற இடம் உங்களுக்கு வலிமையான சக்தியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 12 குடையவன் 7ல் இருந்தால் களத்திரத்தால் பெரிய யோகம், பெரிய யோகத்தை அடைவாங்க. 12 குடையவன் 9ல் இருந்தா தாபம் பேச்சு கேட்டு கல்யாணம் முடியும், இல்ல நீ நாசமா போயிடுவாள். 12 குடையவன் 9ல் உட்காந்துட்டான்னு தாபனை மீறி வந்து செயல்படக்கூடாது. இப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.